காக்காய்க்கு பார்த்திங்கன்னா தீபாவளி அன்றைக்கி மிக்சர் போட்டேன், மைசூர் பாக்கு, லட்டு இதெல்லாம் உளுத்தி விட்டேன். நல்லா சாப்பிட்டாங்க, சூப்பராக சாப்பிட்டாங்க. பாவம் நம்மளுக்கு மட்டும்தான் தீபாவளி வரணுமா என்ன, காக்காய்க்கும் தீபாவளியாக இருக்கட்டும்னு உளுத்தி விட்டேன். இப்போ இது பார்த்திங்கன்னா காக்காவை அணில் இவங்கெல்லாம் வந்து எடுத்துருவாங்க. காக்காய் வந்து தீபாவளி அன்றைக்கி சாப்பிட்டு மீதி வச்ச மிக்சரு இவ்வளோ தான் இருக்குது, முடிஞ்சுது. இவங்களுக்காகவே நான் வந்து நிஜமாக காக்கிலாம் வாங்கிட்டு வந்தேன். தீபாவளி அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா பட்டாசு சவுண்டில் பாவம் பயந்துட்டு வந்து எடுத்துகிட்டு சாப்பிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் தீபாவளி முடிஞ்சு இப்போ 2 மணி நேரம் தொடர்ந்து இது வைக்கிறதுங்க. காலையில் சாப்பாடு வச்சேன், சாப்பிட்டாங்க, ஃபுல்லாக சாப்பிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மிக்சர் வச்சுருக்கேன், சாப்பிட்ருவாங்க, அதெல்லாம் சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இப்போ பாருங்கள், அணில் வருவாங்க, காக்காய் வருவாங்க. அணிலை காக்கா துரத்தும், காக்காயை அணில் துரத்தும். இப்படி போயிட்டுருக்குது. இங்கே சத்தம் போடுறாங்க பாருங்கள் அணில், கேன்னு. அவங்க பாட்டில் வந்து சாப்பிட்ருவாங்க. இது இருக்குது, இப்படி வச்சிட்டோம்னா காக்காய் 4-5 காக்காய் வரும்போது அது மட்டும் எடுத்து சாப்பிட்ருவாங்க. பாருங்க, அங்கேருந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. மெத்தையில் இருக்கு பாருங்க, வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க அங்கே எதுவும் இல்லை அப்படின்ட்டு. சாப்பாடு இருந்தால் எல்லாம் சாப்பிட்டாங்க, இங்கே எதுவும் இல்லைன்ட்டு போயிட்டாங்க. வந்துட்டான் பாருங்கள், மூக்கில் வேர்த்த மாதிரி. நான் வச்சுட்டு வந்தோடனே இப்போ ரெகுலராக வைக்கிறேன் இல்லைங்களா, டெய்லியும் வைக்கிறதால வச்சுட்டு வந்தோடனே வருவான். அவனை வச்சுருக்கிறனா இல்லையான்னு அப்படியே ஒரு மேய்ச்சல் மாதிரி பார்வை மாதிரி பார்த்துட்டு போவாங்க மேலே. அப்படியே கண்ணில் தெம்பிட்டோடனே வந்து சாப்பிட்ருவாங்க. எப்படி போய் எடுக்கிறேன் பாருங்கள், அழகாக அவங்க மாட்டுக்கு. அந்த பக்கம் அணில் வருங்க, இந்த பக்கம் காக்கா. 2 வெட்டுற வேலை தான். இன்னொரு காக்கா வந்துருச்சு பாருங்கள், கூட்டமாக வந்துடுவாங்க. நான் ஒரு நாளைக்கு அணிலும் காக்காயும் சண்டை போடும்போது பார்க்குறேன் பாருங்களேன். இப்போ அது பாருங்கள், அந்த காக்காய் என்ன செவுறு இருக்குது பாருங்கள், அந்த செவுத்தோரம் வந்து அணில் வருவாங்க. இந்த காக்கா அந்த சென்டரில் உட்காந்துருங்க, அங்கே பாருங்கள், அந்த காக்கா பயந்துட்டு வந்து எடுக்கிறாங்க. இதில் நான் டெய்லி இந்த காக்காய்க்கு உணவு வைக்கிறேன் இல்லைங்களா, அதில் ஒரு 10 காக்கா இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஒரு 10 காக்கா 15 காக்கா வரும். அந்த காக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு காக்கா அதோட குழந்தையா இல்லை இந்த கணவன் மனைவி வருவான்னு தெரியல, அழகாக அதுதான் எடுத்து அந்த காக்காய்க்கு வாயில் ஊட்டி விடும். ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட இருக்கும் பாருங்களேன், நல்லாயிருக்கும். அது ஒரு மாதிரி. நேற்று நான் வீடியோ எடுக்கல, பார்த்திங்கன்னா உணவு போட்டு உக்காந்துருந்தேன். அவங்க சாப்பிட்றதே ரசிச்சிட்டு இருப்பேன். எனக்கு அப்புறம் அதான டைமு, டிவி இல்லைல்ல, அப்படியே பார்த்துட்டு இருப்பேன்னா செல்லு சார்ஜர் இல்லைக்கா வீடியோ எடுத்திருப்பேன். அழகாக வாயில் எடுத்து அதோட வாயில் துணிக்குது. இப்போ இது வந்து இந்த காக்கா இருக்கிறதால போய் எடுக்கிறதுக்கு பயப்படுது பாருங்கள், இன்னொன்று வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 3 பேர் இதுமாரி ஒவ்வொருத்தராக வந்து ஒரு 10 பேர்கிட்ட வந்துடுவாங்க. அதில் ஒரு